ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு 1/4 கிலோ சீரக சம்பா பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1/4 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ அரிசி இன்னைக்கு நான் வந்து வான்கோழி பிரியாணி தான் செய்யலான்னு இருக்கேன். அதனால வந்து வான்கோழி எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் மட்டன் எது வேணால் எடுத்துக்கலாம். என்கிட்ட வான்கோழி இருந்ததால் வான்கோழி எடுத்துக்கிறேன். என்கிட்ட 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ கறி போட்டால் போதும். ஆனால் என்கிட்ட நிறைய இருந்துச்சு, ஒரு 350 கிராம் இருந்துச்சு. அதனால நான் வந்து அப்படியே போட்டேன். நான் மெஷர்மெண்ட்டோட காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அரிசி கறியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். நான் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்தேன். அதனால சரின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நோன்பு திறக்கிறதுக்காக பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு. சரி, நோன்பு திறக்கிறதுக்காக ஜூஸ் ஏதாச்சும் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணேன். நான் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரூஅப்ஸா, சப்ஜா சீட்ஸு, சில்லி, அதுக்கப்புறமா சில் வாட்டர் இதனால் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குடிச்சு பாருங்கள். ஒரு நல்ல காரம், ஸ்வீட் அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே அந்த சில்லிஸ் எடுத்துருங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ பிரியாணிக்கு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் அரைஞ்சி வச்ச வெங்காயம் போட்டிருக்கேன். நான் வந்து தம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். எனக்கு இப்படி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். அதனால வந்து நான் எப்போவுமே வந்து தம் பிரியாணி தான் செய்வேன். தம் பிரியாணினா கிரேவி தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் தனியாக வச்சுட்டு அதை வடிகட்டி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தம்க்கு விட்டுறது தான் தம் பிரியாணி. நான் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்னைக்கு நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கறி போட்டுக்கிறேன். நான் வந்து வான்கோழி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கறி வேணால் எடுத்துக்கலாம். மட்டன், சிக்கன் எது வேணால் எடுத்துக்கலாம். மட்டனாக இருந்துச்சுன்னா விசில் விடணும். சிக்கனாக இருந்துச்சுன்னா அப்படியே விசில் விடாமல் மூடி வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ புதினா போட்டிருக்கேன் பாருங்கள். புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். மஞ்சள் தூள் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன். என்னோடய பிரியாணி வந்து கலர் சேர்க்காமல் பண்ணுவேன் நான். ஏன்னா ஆர்கானிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள், கொத்தமல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதுங்க. இந்த வெங்காயம் வந்து எல்லாருமே வதக்கும் போது அப்படியே கருப்பாக்கிடுவாங்க. அதே மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வந்து வதக்குவாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை. கண்ணாடி பதம் வந்த உடனே வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன உடனே நம்ம கறி போட்டுட்டு கறி தான் வந்து நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி போட்டு ஒரே ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லி, புதினா, லெமன்னு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தயிரெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வதக்க வைக்கிறோம்ல. ஒரு வதக்கும் போது அந்த தக்காளி வந்து ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அந்த தக்காளியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் வந்து நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கறி வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கிறேன். இப்போ கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த கிரேவியில் வந்து உப்பு கொஞ்சம் ஒரு இது வந்து அதிகமாக இருக்கணும், ஒரு கல் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும். கறிக்கு ஏற்ற போல் நம்ம வந்து விசில் வச்சுக்கணும். ஒரு 3 விசில் 4 விசில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒலை வச்சுருக்கேன் அரிசிக்காக. அது வரைக்கும் வந்து அரிசி கழுவி வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ வந்து ஒலை வந்துருச்சு. ஒலை வர்றது எப்படி பார்க்க முடியும்னா, இந்த பாருங்க பபிள்ஸாக சும்மா டாட்டாக வந்தால் போதும். நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி போடணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஒலை வந்த உடனே அரிசி போட்டுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். நிறைய பேர் வந்து புதினா, கலர் பவுடர், அதெல்லாம் பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுவாங்க. நான் எதுவுமே போட மாட்டேன். இந்த மாதிரி நார்மல் ரைஸ் வடிக்கிறோம்ல அந்த மாதிரி தான். பாருங்க, போட்ட உடனே ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி இருக்கும். ஒரு 50% வெந்த உடனே நம்ம வந்து வடிகட்டிடணும். அதுக்கப்புறமா 50% வந்து தம்ல தான் வெந்து வரும். இப்போ பாருங்க, நான் வந்து குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறியெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கிரேவி வந்து சூடாக தான் இருக்கணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் வந்து எப்போவுமே ரைஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ரைஸ் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா கூட நம்மளுக்கு வர பதம் 50% வெந்தால் போதும். 50 or 60 அதுக்கு மேலே வேக தேவையில்லை. அதுவும் வந்து சீரக சம்பா ரைஸ்னால் வந்து டக்குன்னு வெந்துடும். நீங்கள் வந்து அது ரொம்ப நேரம் ஊறவும் வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே வந்து நீங்கள் வந்து வடிகட்டிடலாம். சீரக சம்பா ரைஸ் வந்து நீங்கள் ஒலை வச்சுட்டு அப்புறமா தான் வந்து ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது அது வெந்து வர்றதுக்கு. நல்லா வந்து வெறையாக இருக்கணும். ஒரு 50%னா ரைஸ் அப்படி தான் இருக்கும், வெறையாக இருக்கும். சீரக சம்பான்னு சொல்லிட்டு இல்லை, பாஸ்மதி ரைஸ்க்கும் ஒரு 50 to 60% வெந்தால் போதும். இப்போ பாருங்க, அந்த ரைஸ் வந்து வெறையாக இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் ரைஸ் வந்து வெந்திருக்கா, எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கும் போது தெரியும். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணின்னா வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், சூடாக இருக்கும்ல வடித்த தண்ணி, அந்த தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஞ்சி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கிரேவி பார்க்கும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வடி தண்ணி கொஞ்சம் எடுத்து மேலே போட்டு நல்லா தம்க்கு விட்டுடுங்க. தம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. பாருங்க, நான் வந்து கீழே வந்து வேஸ்ட்டாக ஏதாச்சும் தவா இருக்கும்ல, ஏதாச்சும் தவா பேன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கீழே வச்சுக்கலாம் பாட்டமில். அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நம்ம வடிகட்டின தண்ணியே வந்து நான் வச்சிடுறேன் பாருங்க. வச்சுட்டு நல்லா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கலந்து விடணும். திருப்பியும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பியும் வந்து தம்க்கு விட்டுடணும். அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி புகை மாதிரி வரும். மேலே புகை மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அது நம்ம வந்து மேலே சூடாக தண்ணி வைக்கிறோம், வடித்த தண்ணி வைக்கிறோம், கீழும் தவா வைக்கிறதால நம்மளுக்கு சாப்பாடு வந்து சமமாக வெந்து வரும். மேலே கீழே எல்லாமே வந்து ஹீட் வந்து கரெக்டாக பரவி இருக்கும். அதனால தான் வந்து வடித்த தண்ணி வந்து அப்படியே நம்ம சிங்கில் அந்த மாதிரி வடிக்காமல் இந்த மாதிரி வடித்து அதை வந்து தம்க்கு போட்டுடுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம கல்யாணத்தில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.